கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டந்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நம்முடைய சுற்றும் நம்ம பலரையும் பார்க்கும் பொழுது அநேகரும் பலவிதமான சிறையிருப்புகளில் கூட கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று பண கஷ்டம், அல்லனா கடன் தொல்லை என்ற சிறையிருப்பாக இருக்கலாம், அல்லனா தனக்கு பிள்ளைகள் இல்லை என்றுள்ள ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், வேலை இல்லை என்றுள்ள சிறையிருப்பாக இருக்கலாம், மேற்படிப்பிற்கு போக முடியலையே என்ற சிறையிருப்பாக இருக்கலாம், அல்லனா பயங்கரமான கஷ்டத்துக்கு நெருக்கத்துக்கு மத்தியிலே போய் கொண்டிருக்கிறதா இருக்கலாம். இப்படி பலவிதமான சிறையிருப்புகள் மத்தியிலே தான் மனிதன் போய் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த சிறையிருப்புகளின் மத்தியிலே தேவனோடு அண்டி சேருவதை விட அநேகரும் தனக்கு தானே ஒரு பதில் கண்டத்துவதற்காக தனக்கு தானே பதில் தேடி திரிகிறவர்கள் தான் இன்றைக்கு அநேகர். ஆனால் நாம் யோபு என்ற பக்தனை பார்க்கும் பொழுது அவர் கோடீஸ்வரனாக இருந்து அவர் சகலதும் ஒரு நாளில் நஷ்டப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே அவர் சிறையிருப்பில் இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவருக்கு எல்லாம் பிள்ளைகள், சொத்துகள், சரீர உடம்பு சுகம், அப்படி எல்லாம் அவருக்கு நஷ்டப்பட்டது. இன்றைக்கு பலவீனத்தில் அவர் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கே கூறப்படுகிறது, அவர் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்ட போது அவருடைய சிறையிருப்பை சிறையிருப்பிலிருந்து தேவன் அவரை விடுவித்தார் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் என்ன கஷ்டத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறோமோ நமக்கு அந்த மனவேதனை தெரியும். இதே போல தான் நம்மில் அநேகர் படுகிற வேதனை இப்படி தான் இருக்கும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தலைவலியும் காய்ச்சலும் வந்தவர்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். அதே போல் ஒரு கஷ்டத்தின் அனுபவத்தில் கூட கடந்து போகிறவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருக்கிறவர்களுடைய மனவேதனை புரியும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை தர வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிறதை விட அதிகமாக நாம் மற்றுள்ளவர்களுக்காக ஜெபிக்கிற ஒருவராக மாற வேண்டும். இதே மாதிரி நம்மை போல சிறையிருப்பிலே கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது யோபை ஆசீர்வதித்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நம்மையும் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து விடுவித்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அதனால் நாம் இன்றையிலிருந்து அநேகர் எல்லாவரும் கர்த்தருக்காக வாழவும், தேசத்திற்காகவும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும், கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு அவர்களை நம்மை விடுவித்து ஆண்டவர் தம்முடைய மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவர். இந்த பிள்ளைகள் எந்த சிறையிருப்பில் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் இவர்கள் ஆண்டவர், இவர்களுடைய வேண்டுதல்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எட்டும் பொழுது இவர்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் இந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான ஒரு வாழ்க்கை இந்த நாட்களில் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்து வழி நடத்தும். உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் இவர்களை உமது வலது கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.